சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கடகராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சந்திரன் ஆளக்கூடிய ராசி என்பதனால, ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகரகன், ஒருவருடைய மனநிலையை குறிக்கக்கூடியவர். அவரே இங்கே அதிபதியாக இருக்கிறதுனால நம்மளுடைய கடகராசி என்பர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அமைதியான தோற்றமுடையவர்களாக இருந்தாலும் கூட இவங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே உங்களுடைய கோபம் தான் சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க தான், ரொம்ப பொறுமைசாலிக்கு தான், ரொம்ப திறமைசாலிக்கு தான், நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்தவங்க தான். ஏன்னா இங்கே புதனுடைய நட்சத்திரமும் இருக்குது, தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமும் இருக்குது, தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரமும் இந்த கடகராசியில் இருக்குது. அதனால தான் இந்த ராசிக்காரங்க ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப தைரியசாலிங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு இந்த கடகராசி என்பர்கள் சொல்லலாம். தாய்ப்பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் காட்டக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசி அப்படின்னாவே தற்காப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே வரும். தன்னை சார்ந்த உறவுகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய அடையாளமே பார்த்திங்கன்னா இந்த நண்டு தான். நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ளே வெளிநபர்கள் வேற்று மனிதர்கள் வந்தாங்கன்னா விடாதோ, அந்த மாதிரி தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு செயல்லையுமே தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்கள அனுசரித்து போக தெரிந்தவங்க. யாரிடமே எளிதில் போய் ஒரு சண்டை போடுறதோ, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதோ இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செயல்லையுமே ஒரு லட்சியத்தை அடையிறதுக்காக ஒரு டார்கெட் வச்சு அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெருசாக இவங்கக்கிட்ட இருக்கிற பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறது தான். கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். முயற்சியை அடையிறதுக்காக, இலக்குகளை அடையிறதுக்காக கொஞ்சம் பிடிவாதமாக ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க. அதே சமயம் நினைத்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பகல கஷ்டப்படுவாங்க. இது கடகராசி என்பவர்களுடைய இயல்பாக இருக்கும். இது அவங்களுடைய பிடிவாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் வெளியில் பயணம் போகிறது இவங்களுக்கு பிடிக்கும். இது இந்த கடகராசி என்பவர்களுடைய இயல்பாகவே இருக்கும். அதிகமாக கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாலும் கூட இவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றபடி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கடகராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதனுடைய நட்சத்திரமும் இருக்கிறதுனால ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசும்போதும் பழகும்போதும் அந்த அன்பை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கடகராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த சித்திரம் முடியறதுக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய கடகராசி அன்பர்களை ஒரே லைனில் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, மரங்கள் கூட அப்பப்போ அந்த இலைகள்லாம் உதிர்த்துட்டு புதுசாக ஒரு தன்னை புதுப்பித்துக்கும். அந்த மாதிரி தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையை புதுப்பிக்க தெரிந்தவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டத்தை பார்த்து அப்படியே தோய்ந்து அதே இடத்துல உட்காராமல் தன்னால் முடியும், எந்திரிக்க முடியும், நம்மளால் ஓட முடியும், நம்மளால் உழைச்சி முன்னுக்கு வர முடியும், தனியாக நின்று நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, மனோதைரியம் இயல்பாகவே இந்த கடகராசி என்பவர்கிட்ட இருக்கும். ஏன்னா மனோகரகன் ஆளக்கூடிய ராசி. 5 நாள் கொஞ்சம் அப்படி இருக்கும், 5 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்வாக தென்படுவாங்க. ஏன்னா சந்திரன் இல்லையா, சந்திரன் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் 15 நாள் பார்த்திங்கன்னா வளர்ப்பறையாகவும், 5 நாள் பார்த்திங்கன்னா தேய்ப்பறையாகவும் இருக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி 5 நாள் பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, 5 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்வாக டயர்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது 8வது வீட்டில் பிறந்திருக்கு. அதனால தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய கடனெல்லாம் அடைச்சிடுவீங்க, பொருளாதாரத்தில்
நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது, நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வீட்டில் கோபூஜை செய்யுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கோபூஜை வீட்டில் செய்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. முடிந்தால் அதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமியில் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுடுவாங்க. அந்த சிவனையும் அந்த உண்ணாமலை அம்மையாரையும் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு விரும்பியதெல்லாம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உயர்கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக அமையும். ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கு ஏற்ற காலமும் இந்த சித்திரை மாதம் தான். வெளி மாநிலங்களில் வெளி ஊர்களில் இருந்து ஒரு சில சாதகமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் குரு பெயர்ச்சியும் நடைபெறுது. அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன், உங்களுடைய நீண்ட நாள் ஆசை விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ கூட சென்றுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுறதன் மூலிமா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தோடு போய் வழிபட்டுடுவாங்க. ஒருத்தர் போகிறா, அம்மா மட்டும் போகிறா, அப்பா மட்டும் போகிறேன், பிள்ளைங்க மட்டும் போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் குடும்பத்தோடு போய் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுடுவாங்க. அதுவும் உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு போய் வழிபட்டுடுவாங்க பௌர்ணமி நாட்களில் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் விரைய வீடான 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால வீட்டில் கடந்த ஆண்டில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு செஞ்சுருப்பீங்க இல்லையா? உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த சுப செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர் வீடு கட்டியிருப்பீங்க, ஒரு சிலர் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் காது குத்து வளைகாப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவு செய்யறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு கடந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கும். அதற்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு எங்கேயாவது தள்ளி கொஞ்சம் தூரம் போய் தனியாக இருக்கிற மாதிரி வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு தள்ளி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கும் கடந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு 25/1/2027 முதல் 13/4/2027 வரை குரு பகவான் ராசிக்கு வருவதனால பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் வீட்டில் வந்து அமரும்போது பேச்சு திறன் அதிகமாக இருக்கும். பேசிய பல காரியங்களை சாதிப்பீங்க. நாடு ஆளுறதுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நடக்கும். தொழில் கூட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டில், அதுவும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ரொம்ப நாளாக நான் ஒரு தொழில் பண்ணலாம், சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கலான்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பு தசாபுத்தி எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எதற்கும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ராகு 8ஆம் வீட்லேயும் கேது 2ஆம் வீட்லேயும் இருக்கிறதுனால யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடாதீங்க. மற்றவங்களுடைய வேலைக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்காதீங்க. கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது ராசிக்குள்ளே வருவதனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இளைய சகோதரருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நீங்கள் போயிட்டு வாங்க. வாரத்தில் ஒரு முறையோ மாதத்தில் ஒரு முறையோ அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையோ குலதெய்வ கோவிலுக்கு கட்டாயம் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கணும், எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றி ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதோடு கூட வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, தள்ளி போயிட்டே இருக்குது, ஒரு சுபகாரியம் நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்குது, வீட்டில் எந்த ஒரு நல்ல விசேஷமும் நடக்க மாட்டேங்குது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, நான் ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறேன் அதுவும் தடைப்படுது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன் அதுவும் தடைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க.
கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாம் விலகும், நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால புது புது சிந்தனை, புது புது விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மனதில் தோன்றும். அப்படி புது புது விஷயங்கள் செய்யும்போது இந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா தடபுடலாக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வேற்று இனத்தவர், வேற்று மொழி பேசுகிறவங்களால நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாதியில் விட்டு போன தொழில் கூட மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா, எல்லாரும் டென்ஷனாகவே இருந்தீங்க இல்லையா, அந்த குழப்பம், இந்த டென்ஷன் எல்லாமே வருகின்ற நாட்களில் குறையும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்களுடைய பேச்சு கேட்காம நடந்திருப்பாங்க. வருகின்ற நாட்களில் உங்களுடைய பேச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் கூட உங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த நாட்களாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த சித்திரை முடியறதுக்குள்ளே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய வீட்டில் நடக்கும். சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குறிப்பாக கன்னி பெண்கள் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு அமையறதுக்கான யோகம் இருக்குது. ஆசைப்பட்ட கல்லூரியில் சேருவீங்க, ஆசைப்பட்ட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய குருமார்களுடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியமாக இருக்காதீங்க. அலட்சியமாக இருந்தீங்கன்னா மறதி போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியமாக இல்லாமல் திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வெளிநபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இருந்தாலும் வெளிநபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கனிவான பேச்சு இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.